மூன்றாவது, அது எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சி வந்தா மட்டும் இந்து முஸ்லீம் சண்டை போடுவாங்க? இந்து முஸ்லீம் எப்ப இருந்து சண்டை போடுறாங்க? மகாத்மா காந்தி போய் உண்ணாவிரதம் இருப்பார் நௌகாலில், பெங்கால். ஐயோ இந்து முஸ்லீம் சண்டை போடுறாங்க, நீங்களாம் சண்டை போடக்கூடாது, நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணல, காந்தி நீங்கள் உண்ணாவிரதம் இருக்காதீங்க, பெங்கால் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அகமதாபாத்தில் பிரச்சனையா, மகாத்மா காந்தி போய் உண்ணாவிரதம் இருப்பார். என்ன இந்து முஸ்லீம் சண்டை போடுறீங்க? இது எப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை? புள்ளி விவரத்தின்படி டெல்லியில ஆட்சியில யார் இருந்தா இந்து முஸ்லீம் வயலன்ஸ் அதிகமா இருக்கும், யாருடைய ஆட்சியில பாம்பு பிளாஸ்ட் நடக்கும், யாருடைய ஆட்சியில இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கும், யாருடைய ஆட்சியில நக்சலிசம் எல்லா பக்கம் பறந்து விரிந்து கிடப்பாங்க, யாருடைய ஆட்சியில இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு கேள்விக்குறியா இருக்கும், யாருடைய ஆட்சியில கோயம்புத்தூர்ல சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய சூசைட் வெடிப்பு நடக்கும், யாருடைய ஆட்சியில கோயம்புத்தூர் வெடிப்பு 98 நடந்து 59 பேர் இறப்பாங்க. டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோட ஆட்சியில் நடக்குது? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எங்க நடக்குது? எங்க நடக்குது? எங்கேயாச்சும் நடந்திருக்கு? புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கர்நாடகா பிஜேபி வந்துச்சுங்க, இந்து முஸ்லீம் எல்லாம் கத்தி எடுத்து குத்திட்டான் செத்துட்டான். எங்க நடக்குது? ஏன் நடக்கணும்? எதுக்கு நடக்கணும்? உத்தரப்பிரதேசம் நடக்குதா? அதான் அவங்க சொன்னாங்களே, நம்ம ரங்கராஜ் பாண்டியன் சொன்னார், 2 இடம் தம்பே, கீழே மேலே பார்த்துட்டேன். அதான் இந்த முறை நான் பார்த்த ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டு இருப்பார், ஏய் கவுண்டிங் மட்டும் மூடிட்டு உன்னை வச்சு செஞ்சிடறேன் அப்படின்னு. இந்த முஸ்லீம் வந்து எல்லா முஸ்லீமையும் ரெப்ரசன்ட் பண்றவங்க கிடையாது. The fundamentalist of a particular community. அவங்களோடு மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே பிரச்சனை இருந்திருக்கிறது. ஆட்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல யோகிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ், யோகிஜிக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர், யோகிஜி கோஆபரேஷன் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. வரலாறு காணாத அளவுக்கு இமாலய வெற்றியை பெற்ற உடனே நிறைய நண்பர்கள் கையில பிளேட்டோட ஐ சரண்டர், டோன்ட் ஷூட் மீ அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்? இரும்பு கரம், இரும்பு கரம். இது ஓட்டு பாலிடிக்ஸா, இதுல பண்ணா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டா, இங்க கை வச்சா இந்த தொகுதியில ஓட்டு போயிருமா, தட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்காரு, அவ்வளவுதான், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்றாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே கொண்டு வரும், தட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். இதை யோசிச்சு இதனால ஓட்டு போகுமா, இதை நம்ம செஞ்சா நமக்கு வந்து இழப்பு வருமா, ஏன்னா தட்டி தூக்கி போட வேண்டிய நேரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நிர்பயா மாதிரி வார வாரம் நடந்துகிட்டு இருக்கு, நிர்பயா மாதிரி வார வாரம் நடக்குது, வார வாரம். நமக்கு அதிர்ச்சி அளிக்குது. ஒரு சினிமாவுக்கு போயிட்டு ஒரு பொண்ணு வர்றாங்க, ஒரு மாவட்டத்தில் நைட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க, நடக்குது. நம்மளால ஏற்றுக்க முடியல, ஏன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குது. கத்தி எடுத்துட்டு தலையை வெட்டிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். கேட்டால் ஒரு ஹீரோயிசன் இப்போ செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீலும் போடுறான். ஹையஸ்ட் ஜாதி கலவரம் பெர் கேபிட்டா என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் 3 மாநிலத்தில் இருக்கும். ரேப் முதல் 3 மாநிலம். அர்பன் மெகா சென்டர்ஸ்ல பாடிலி கிரைம், ரேப், மர்டர், பாடிலி கிரைம் முதல் 3 மாநிலம். எங்க நீங்க அமைதியை கொடுத்தீங்க? திராவிடத்தினால எங்க ஜாதி ஒளிஞ்சிச்சு? திராவிட கட்சி ஆதிக்கனால எங்க மக்களுக்கு அமைதி வந்துச்சு? ஒன்னை காணாம. ஏன்? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதனால் இந்த சமூகம் பாதிக்கப்படுமா, ஓட்டு வருமா, ஓட்டு போகுமா, இவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி போய் சொல்றது, எதுக்கு? தப்பு பண்ணா தட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அரசு கொடுத்துருக்கு, அதற்கு தான் செங்கோல் உங்க கையில் இருக்கு, அதைத்தான் மோடிஜி செய்றார், அதைத்தான் யோகி. இங்க எங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எங்க பிரச்சனை அதுல வருது? இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், நான் காவல்துறையில் 10 வருஷம் இருந்திருக்காங்க, கண்ணில் தண்ணி வரும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வரமாட்டாங்க. நான் பல போலீஸ் ஸ்டேஷன் ரிவ்யூ போகும்போது கேட்பேன், என்ன அது ஒரு கம்ப்ளைண்ட் கூட இஸ்லாமிய பெண்ணே காணா, பாப்புலேஷன் 20% இருக்குன்னு. அவங்க வரமாட்டாங்க சார். சப் இன்ஸ்பெக்டர்ல ஏன் வரமாட்டாங்க? அதெல்லாம் ஜமாத்லேயே முடிவு பண்ணிக்குவாங்க சார். ஜமாத்தில் என்னையா முடிவு பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஜமாத் தான் சார் முடிவு பண்ணுவாங்க. ஒரு பேரலல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் ஒரு நாட்டில். தலாக் தலாக் தலாக். எதுக்காக தலாக் தலாக் கொண்டு வந்தோம்? உனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, முதல் தலாக் சொல்லு, 30 நாள் வெயிட் பண்ணு, உங்களுக்குள்ள சுமூகமா உறவு வரலையா மறுபடியும் தலாக் சொல்லு, உங்களுக்குள்ள மறுபடியும் சுமூக உறவு வரலையா 60 நாள் வெயிட் பண்ணு, 3வது தலாக் சொல்லு, உங்களுக்குள்ள உறவு பிரிஞ்சது. இதான் தலாக். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? காங்கிரஸ் ஆட்சியில் ஷாபானு வச்சு வாட்ஸ்அப்ல தலாக் தலாக் தலாக். குரானுக்கு எதிரானது, ஹதீத்துக்கு எதிரானது, அனைத்துக்கும் எதிரானது. இதை ஒரு மோடி தேவைப்பட்டார். 75 ஆண்டுகள் கழிச்சு ஒரு மோடி வந்து, யோ இது குரானுக்கே எதிரானது, யான் இது ஷுராக்கு எதிரானது, ஹதீத்துக்கு எதிரானது, அனைத்து ஸ்காலரும் எதிரானதுங்கிறாங்க. என்னையா பேசிட்டு இருக்கேன்? நீ தட்டி தூக்கி போடுங்க, பார்த்துடலாம்.
இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? முதலா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்றாங்க, சார் கொடும்படுத்துறான் சார், தூக்கி உள்ள வைங்க சார் அவனை. தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? நேற்று ராம்பூர்ல பிஜேபி எப்படி அசாம் கான் தொகுதியில் ஜெயிச்சது? அசாம் கான் தொகுதியில் பெரிய புலிகள்லாம் நிறைய பேர் இங்க இருக்காங்க. 50% மைனாரிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தொகுதியில் ஏன் இஸ்லாமிய பெண்கள் சொன்னாங்க போய் வெளியே போய் பிஜேபி ஓட்டு போடுறாங்க? சும்மா இவனுக்கு வந்து 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி என்னை வந்து இதை போடக்கூடாது அதை போடக்கூடாது, இப்படியே நீ பண்ணி பஞ்சாயத்து பண்ணி என் குழந்தைக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, எனக்கு ஃப்ரீடம் இல்லை, என்னையா பேசுறீங்க? உண்மையாலுமே மைனாரிட்டி சமுதாயத்திற்கு சுதந்திரம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. நான் ஆணித்தரமா இந்த மேடையில் சொல்லுவேன், ஃபேக்டோட சொல்ல முடியும். நீங்க என்ன கதை எங்க நோட்டுறீங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா கலவரம் வந்துடும், கத்தி எடுத்து குத்தி குடல் எல்லாம் வெளியே வந்து அப்படி ரத்த காட்சியா தமிழகம் மாறி ஐயோ நம்ம ஓட்டு போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பேசுங்கன்னு தான் சில பேர்த்த பார்த்தா சொல்லணும் போல. இன்னைக்கு குஜராத்தில் நேற்று நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 12 தொகுதிகள் வந்து முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதி. ஒரு குறிப்பிட்ட அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ்லாமியர்கள். போன டைம் காங்கிரஸ் வந்து அதிகமாக ஜெயிச்சிருந்தாங்க. 12ல் 4, குஜராத்திலேயே 12ல் 4, 12ல் 8 பிஜேபி. இன்னைக்கு இன்னும் ஒரு படி போய் 12 மைனாரிட்டி டாமினேட்டட் தொகுதியில் இன்னைக்கு 12ல் 10 பிஜேபி. அப்படின்னா காங்கிரஸ் 2 உருவியாச்சு. நீ இத்தனை நாளாக என்ன ஓட்டிட்டு இருந்த? மைனாரிட்டி சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும், ஷாபானு ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து ராஜீவ்காந்தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸை அமெண்ட் பண்ணார். இன்னைக்கு 12 இஸ்லாமிய தொகுதியில் 10 தொகுதி குஜராத்தில் எங்கு கிட்ட. போன டைம் 8 இருந்தோம், அந்த டைம் 10, அடுத்த முறை 12க்கு 12, அடுத்த டைம் அது 182 தான். இந்த 1-2 விடுறதும் கிடையாதுங்க. சரி சார், எஸ்சி எஸ்டி பற்றி கொஞ்சம் பேசுவோமே சார். நம்ம கட்சி தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, எஸ்சி எஸ்டி மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? எஸ்சி எஸ்டி மக்களுடைய தொகுதி எடுத்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன் தொகுதி 80%, 85% இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில். இங்க மட்டும் இல்லைங்க, யூபியில் ஹரியானால ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் போகுதோ இந்தியா ஃபுல்லா பட்டியலின சமுதாய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க. எஸ்டி மக்கள் பிர்சா முண்டாங்கிற ஒரு மனுஷனையே மறந்தாச்சு. அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டு பிர்சா முண்டாவுடைய விழாவை கொண்டு வந்து எஸ்டி மக்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி பிர்சா முண்டாவை வச்சு முதலாக எஸ்டியிலிருந்து சமுதாயத்திலிருந்து பழங்குடியினத்திலிருந்து ஒரு குடியரசுத் தலைவர், இதற்கு முன்னாடி பட்டியலின சமுதாயத்திலிருந்து ஒரு குடியரசுத் தலைவர். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியுது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் மோடி கூட எடுத்துட்டு போறார், யாருமே இல்லை. இதை சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதனால தான் இந்த இன்டலெக்சுவல் இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர்த்த கூப்பிட்டுருக்கோம். நீங்க சொல்லணும். நீங்கள்லாம் உங்க ஏரியாவில் ஒப்பீனியன் மேக்கர்ஸ். நாளைக்கு ஒருத்த கதை விடுவான், டே அண்ணாமலை என்ன சொன்னார்ரா அந்த மீட்டிங்ல, என்னடா அந்த ரிப்போர்ட்டை எர்றா நீயா நானான்னு பார்த்துடலாம். அல்லது ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார், என்னையா நீ பேசுற, அவங்க சொன்னாங்க என்னையா பேசுற. இங்க வந்தவங்க யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுற. அதுக்காக அவங்கள கூப்பிடல, அவங்க சொல்ல போறதும் கிடையாது. ஏன்னா அவங்க பிஜேபி ஆட்கள் இங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் யாரும் கிடையாது. தேஜஸ்வி சூர்யாவும் என்னையும் தவிர இங்கே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே இங்கே இல்லை. அவங்கள ஏன் கூப்பிட்டுருக்கோனாங்க, அந்தந்த ஃபீல்டில் அவங்க ஒப்பீனியன் மேக்கர்ஸ், அவங்களுடைய அன்பயஸ்டு கருத்தை கேட்போமே. அவங்க அன்பயஸ்டு கருத்தை சொன்னால் அதிலிருந்து என்ன இங்கே பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்க கருத்திலிருந்து ஒப்பீனியன் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். அதற்காகத்தான் இத்தனை பேர் வந்து நமக்கு பேசியிருக்காங்க. அதனால்தான் தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன கொடுக்கும் என்று சொல்வதை விட தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு அனைத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நம்முடைய திங்கர் செல் அதனுடைய தலைவர் அண்ணன் செல்வி அவர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடக்கம் மட்டும்தான், தொடர்ந்து இதே போல நடக்கும். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.